திருட்டுத்தனம் என்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒன்று பாருங்க, அந்த திருடர்களுடைய ஆன்மாவே. அதனால தான் அதற்கு மனசாட்சி என்று பெயர் வைத்தார்கள். மனசாட்சி என்ற வார்த்தை கூட எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் மனசு வேறு, ஆன்மா வேறு. ஆன்மாவைத்தான் மனசாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மனசுக்கு என்ன சாட்சி? மனசு ஒரு குரங்கு, அது ஒரு 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 மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் மனசாட்சி என்று ஆன்மாவிற்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஆன்மா திருடனுக்கு கூட சொல்லும், டே பார்த்து போடா, இதெல்லாம் வேண்டாண்டா. அதனால தான் திருடன் எப்பொழுதுமே பயப்படுவான். ஏன் திருடன் வந்துட்டு பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி செல்கிறான் தெரியுமா? ஏன் அவன் தைரியமா என்னை என்ன நீ பிடிக்க முடியுமா என்ன அப்படின்ற ஒரு ரோபோ மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே பொருளை எடுத்துட்டு வர வேண்டியது தானே? முடியாது. அவன் பயந்து பயந்து செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆன்மா உள்ளே இருந்து அவனை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. டேய், ஏன்டா அப்படி பண்ற, வேணாண்டா, பார்த்துடா, ஓடிடுடா. அவன் செய்கிறான். அதை செய்ய சொல்வது மனசு. அதை செய்யாதே, பார்த்து போ, வா என்று சொல்வது ஆன்மா. அதைத்தான் திருவள்ளுவர் இந்த 3 வரிகளில் 3 வார்த்தைகளில் அழகாக சொல்லிவிடுகிறார். கள்வாருக்கு தள்ளும் உயிர்நிலை, அவனுடைய அந்த ஆன்மாவே அப்படியே அவனை ஒதுக்கி விடுமாம். அழகான வார்த்தை இது.